அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நான் ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உங்ககிட்ட முன்னாடியே பகிர்ந்துக்க போகிறேன். நான் இப்படி தான் நடக்க போகுது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிற ஒரு விஷன் எனக்கு தெரியுதுங்க. அதை நான் உங்கள்கிட்ட இப்போவே ஷேர் பண்ணுறேன். அதனால் இது சின்ன வீடியோ தான், தொடர்ந்து கேளுங்க, சரிங்களா? என்னடா அவ்வளோ பெரிய விஷயனா அப்படின்னு கேட்டால், இது கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் தெரியாதுங்க. ஆனால் இதை உணரும் பொழுது, அது நடக்கும் பொழுது தான் அதோடைய உண்மை நிலை உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நான் ஒரு 2 விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது எனக்கு பர்சனலாக கிளிக் ஆச்சு. இந்த தடவை கிளிக் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சிடர் பண்ணிட்டு தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். அதே போல் என்னுடைய ப்ரெடிக்ஷனை நீங்களும் விசுவலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா அது நீங்கள் எடுத்த முடிவு தான், உங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்டும். அதே போல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களை தான் சாரும். நான் இப்போவே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு இப்படி தோணுது, நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு வூல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற படத்தில் அந்த ஹீரோ என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவர் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை விற்பார். அதில் அவருக்கு கமிஷன் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் அந்த ப்ளூ சிப் ஸ்டாக்கு கூட சேர்ந்து நிறைய மைக்ரோ கேப்பு, ஸ்மால் கேப் ஸ்டாக்கையும் நிறையா விற்பார். அது விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, 50 பைசா ₹1 இருக்கிறதுனால எல்லாரும் $4000 $5000 அந்த மாதிரிலாம் கொடுத்து பல்காக வாங்குவாங்க, சரிங்களா? ஆனால் இவருக்கு கமிஷன் ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போது இதே சூழ்நிலை நம்ம மார்க்கெட்லேயும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்களே பாருங்கள், எல்லாரும் நல்ல ஸ்டாக் வச்சுருந்தாலும் நமக்கு தெரியாத ஸ்டாக்ஸ், அதாவது என்னென்னா நம்ம இன்னமும் நினச்சிட்ருப்போம் அது ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்னு. ஆனால் நம்மளை அறியாமலே நம்மளும் ஜங்க் ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டே தான் இருப்போம். நான் ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பில் நல்ல பங்குகளை சொல்லலை. நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்கு ஜங்க் ஸ்டாக்கு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அது இருக்கணும். இல்லாட்டி நீங்களும் இந்த வலைக்குள்ளே மாட்டின மீன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே உங்களுக்கு நல்ல பங்குகளோடு சேர்ந்து இந்த மாதிரி ஜங்கு ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுதான் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கிறதா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேங்க. அதனால் என்னுடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சதுரங்க வேட்டை படத்தில் ஹீரோ அப்படி எப்போவுமே ஒரு பொய் சொல்லணுன்னா அதில் உண்மையும் இருக்கணும்னு. அந்த உண்மையோடு கலந்த பொய் மாதிரி தான் இப்படி இருக்கும். தயவு செஞ்சு அந்த ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. நான் என்னடா டெக்னிக் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சூப்பரான டெக்னிக்கு அடுத்து இம்மீடியட்டாக உடனே ஷேர் பண்ணிடுறேன். இப்போது பங்குச்சந்தைகளில் சில வருடங்களாகவே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க இந்தியாவிலேருந்து, அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுடைய பணத்தை வெளியில் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசை போட்டு தூக்கி பிடிச்சிட்ருக்கோம். அதனால் மார்க்கெட் விழலை. இல்லை அப்படின்னா இந்த பங்குச்சந்தை இன்றைக்கி ஏகப்பட்ட அளவில் கிராஷ் ஆகி கீழே விழுந்திருக்கும். இது மாதிரி வரலாற்றிலேயே நடைபெறாத ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. நம்ம எல்ஐசி, இபிஎஃப்ஓ, நம்ம மியூச்சுவல் ஃபண்டு, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சிட்ருக்கோம். ஆனால் எப்படி தூக்கி பிடிச்சிட்ருக்கோம்? ஒரு நல்ல பங்கை நல்ல வேல்யூவேஷனில் வாங்கி தூக்கி பிடிக்கிறோமா? கிடையவே கிடையாது. இஷ்டத்துக்கு ஸ்மால் கேப்பில் சிப்பு, இஷ்டத்துக்கு மைக்ரோ கேப்பில் சிப்பு, லார்ஜ் கேப்பை மதிக்கிறதே இல்லை, சரிங்களா? ஏன்னா எடுத்து பாருங்கள் எங்கே க்ரோத் அதிகமாக இருக்குன்னு.
க்ரோத்துனா ப்ரைஸோடைய க்ரோத் எங்கே அதிகமாக இருக்குன்னு. அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்மால் கேப் கம்பெனியோ மைக்ரோ கேப் கம்பெனியோ, அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஸ்மால் கேப் கம்பெனியோ மைக்ரோ கேப் கம்பெனியோ, இல்லை அந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்மால் கேப் கம்பெனியோ மைக்ரோ கேப் கம்பெனியோ உங்களுக்கு அவ்வளோ இபிஎஸ் தருதா, அவ்வளோ க்ரோத் காட்டுதா, இல்லை அவ்வளோ ப்ராஜெக்ட் பைப்லைன் இருக்கா? ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி இதுதான் வந்து அந்த செக்டரில் அந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய திமிங்கலம் சுறா. அதை விட்டுட்டு இந்த குட்டி குட்டி மீனெல்லாம் வந்து அந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்கை விட வந்து அதிகமான வந்து க்ரோத்தை காட்டிட முடியுமா? ஜென்ரலாக ஸ்மால் கேப் கம்பெனி நல்ல கம்பெனி வேகமாக வளரும் தான், அதெல்லாம் வந்து ஜென்ரிக் கான்செப்ட். பட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டு மந்தைகள் போல் வந்து ஸ்மால் கேப்பையும் மைக்ரோ கேப்பையும் ஏகப்பட்ட மாதிரி ஏற்றி வச்சுருக்கிறோம். லார்ஜ் கேப்பை கண்டுக்கவே இல்லை. லார்ஜ் கேப்பில் தான் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க எஃப்ஐஐஸ் பெரும்பாலும் இந்த லார்ஜ் கேப்பு நல்ல குவாலிட்டி பங்குகள் அந்த மாதிரி ஸ்டாக்கில் தான் அவங்க ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. அதிலிருந்து தான் இப்போ காசை எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்களா? இப்போது என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, மேபி இன்னும் விற்பாங்களா இருக்கும். சரிங்களா? இன்னும் விற்பாங்களா இருக்கும். இனிமேல் விற்றாலாம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னால் வந்து தூக்கி பிடிக்க முடியாது. மார்க்கெட் சடன்னு இறங்க ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பயந்த சிப்பை நிறுத்தினாலோ இல்லை உள்ளே இருக்கிற காசை வெளியில் எடுத்தாலோ இன்னும் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும். இது ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நிஃப்டி வேல்யூவேஷன்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. 20 சம்திங் தான், 22 23 தான் இருக்குது. சரிங்களா? இங்கே இருந்து மறுபடியும் வந்து மேலே போகலாம். அதாவது எக்கனாமிக் சிச்சுவேஷன் நல்லா இருக்குது. அமெரிக்காவில் ரெசஷன் வரலை. அதே போல் இந்தியாவோட ஜிடிபி குரோத் நல்லா இருக்குது. நம்மளுடைய சிச்சுவேஷன் எல்லாம் ரெக்கவர் ஆகி நல்ல லிக்விடிட்டி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா கொரோனா டைமில் வந்து ஏகப்பட்ட காசை வந்து அடித்து தள்ளிட்டாங்க. சரிங்களா? ஆப்வியஸாக அந்த லிக்விடிட்டி எல்லா பக்கமும் ஃப்ளோட் ஆயிடுச்சு. சரிங்களா? போயிடுச்சு. அந்த லிக்விடிட்டினால் நம்மளுடைய பணத்தோடைய மதிப்பே இழந்துட்டோம். அந்த பணத்தோடைய மதிப்பை இழந்தது எங்கே ப்ரெடிட் ஆகும்? ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ப்ரெடிட் ஆகும். சரிங்களா? 1970 ரூபாயில் வந்து இருந்த 10 ரூபாயும் இப்போ இருக்கிற 10 ரூபாய்க்கும் மதிப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த லிக்விடிட்டி எஃபெக்ட்னாலையும் மார்க்கெட் மேலே போகலாம். சரிங்களா? அது வேறு கான்செப்ட். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது தானே என்னுடைய ப்ரெடிக்ஷன். கேளுங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, லார்ஜ் கேப் பங்குகள் நல்ல ப்ளூ சிப் பங்குகளுக்கு இது மிகப்பெரிய சோதனை காலம். ஏன்னா எஃப்ஐஎஸ் விற்றுட்டு போகிறாங்க. நம்ம டிஐஎஸ் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாக கொடுத்து வாங்கலை. அதாவது என்னென்னா இண்டெக்ஸோடைய அந்த ப்ரைஸை வந்து அதாவது இண்டெக்ஸை வந்து அங்கேயே வச்சுக்கிறதுக்காக மேனிப்புலேஷன் நடக்குது லார்ஜ் கேப் ஸ்டாக்கில். அந்த வெயிட்டேஜ் பிரகாரம் அது டிஃபரெண்ட் ஸ்டோரி. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நல்ல குவாலிட்டியான பங்குகளை தான் இந்த இடத்துல நான் லார்ஜ் கேப்னு மீன் பண்ணுறேன். அதாவது நல்ல பிஸ்னஸ் உள்ள கம்பெனியில் தான் எஃப்ஐஐஸ் வந்து முதலீடே பண்ணியிருப்பான் மேக்ஸிமம். அந்த கம்பெனிகளை தான் நான் மீன் பண்ணுறேன். நல்ல ஹோல்டிங்ஸ் எஃப்ஐஐஸ் வச்சுருந்த பங்குகள் எல்லாமே இப்போது ஓரளவு மாட்ரேட் வேல்யூவேஷனில் இருக்குது. நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, எஃப்ஐஐஸ் இப்போ நான் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒன்று மார்க்கெட் கீழே போகலாம் இல்லை மேலே போகலாம். எப்படி நடந்தாலும் எஃப்ஐஐஸ் வந்து டவுன் த லைன் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே திருப்பி வரதான் போகிறாங்க. ஏன்னா அமெரிக்கா மார்க்கெட்டில் அவங்க ஆல்ரெடி இன்ஃப்ளேஷனில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ரெசஷன் வந்துருமோங்கிற ஃபியர் இருக்குது. ட்ரம்ப் வந்ததுனால டெம்பரவரியாக ரிலீஃப் இருக்குது. ஆனாலும் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக தான் இருக்குது. என்னடா திருப்பி யூஎஸை பற்றி பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. எண்ட் ஆஃப் த டே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அந்த கண்ட்ரியில் உள்ள சிச்சுவேஷன் நம்ம மார்க்கெட்டையும் வந்து பயங்கரமாக இம்பேக்ட் ஆகும். யூஎஸ் மட்டும் இல்லை, எஃப்ஐஐஸுங்கிறது யாரெல்லாம் ஃபாரின் ஹோல்டர்ஸ் அந்த ஸ்டாக்கில் வச்சுருக்கிறாங்களோ அதுதான் அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸை இம்பேக்ட் பண்ணுது. இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லைங்க. நல்ல ப்ளூ சிப் கம்பெனி எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்து 30% வச்சுருந்தானா இப்போ 20% தான் இருக்கா? நல்ல அந்த மாதிரி பங்குகள், நல்ல குவாலிட்டியான பங்குகளை பிடிச்சி போட்டு அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நாள் எஃப்ஐஐஸ் திரும்பி வருவான். சரிங்களா? அப்போது இப்போ எப்படி ஸ்மால் கேப் பங்குகள் வந்து மேலே போய் இஷ்டத்துக்கு ராக்கெட்டில் இருக்குது, அதே மாதிரி இந்த லார்ஜ் கேப் பங்குக்கும் ஒரு காலம் கண்டிப்பாக வரப்போகுது. அந்த காலம்தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிற காலம். சுற்றி பேசியிருந்தாலும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சிம்பிள் மேட்டர் தான். எஃப்ஐ விற்றுட்டு போகிறான், அதனால் அந்த ஸ்டாக்கு இறங்கியிருக்கு. அப்போது அந்த ஸ்டாக்கு குவாலிட்டியான ஸ்டாக்கு லார்ஜ் கேப் ப்ளூ ஸ்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா மாட்ரேட் வேல்யூவேஷனில் இருந்தால் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் நம்மளே வந்து பேசியிருக்கிறோம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஒரே ஸ்டாக் வைக்காதீங்க.
லார்ஜ் கேப்பு ப்ளூ சிப் அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு 100 பங்காவது இருக்கும். சரிங்களா? நல்ல நல்ல செக்டர், அதாவது எல்லா செக்டர்லேயும் உள்ள குவாலிட்டியான பங்குல போய் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள். அந்த எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் குறைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இதுவரைக்கும் பேசின மற்ற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் ஓரளவு பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் பற்றிய மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல மேனேஜ்மெண்ட், நல்ல ப்ரொமோட்டர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் தொடர்ந்து வாங்கிட்டே வாங்க. உங்களுக்கு 5 to 7 வருஷத்தில் இந்த ஸ்மால் கேப் இப்போ எப்படி பூம் ஆச்சோ அதே மாதிரி லார்ஜ் கேப்புக்கும் ஒரு பூம் இருக்குது. உதாரணமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சரி ஓகே, நான் சாம்பிளாக இந்த ஸ்டாக்கும் கொடுக்க விரும்பலை, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, இது கண்டிப்பாக நடக்கும்னு நான் வந்து நினைக்கிறேங்க. இதில் ஏதாவது ஃப்ளா இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னடா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.